என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். மாலை நேரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார், செவ்வாய்க்கிழமை. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, கிழமை நம்முடைய கிழமை. மேஷ ராசிங்கிறது செவ்வாயுடைய ராசி. கிழமை என்பது நம்முடைய கிழமை, செவ்வாய் கிழமை அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் பிறக்கும். இப்போ ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோம். ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசனம் பார்த்து பலன் சொல்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் பிறந்த கிழமையை வைத்தே பலன் சொல்லுவோம். அந்த கிழமையை வைத்தே அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியும். இன்னைக்கு உங்களுடைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். குறிப்பாக ஓம் சரவணபவ மந்திரத்தை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் வியாபாரம் வசியப்படும். இன்னைக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் உண்டு. 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் அமர்ந்திருப்பது நமக்கு ஒரு ராஜ யோகம், நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, 10ஆம் இடம் என்பதுதான் மனிதனுடைய மிக முக்கியமான ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10ங்கிற 4 ஸ்தானங்களுக்கு கேந்திர ஸ்தானங்கள் பேர். அந்த ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 10வது ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் கூடியிருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம், ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதம். நம்ம ராசியிலேயே சந்திர பகவான் போகிறார். ஒரு பரபரப்பாக இருப்போம், கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் கூட எதிர்காலத்தை அருமையாக நாம் வடிவமைக்க போகிற அற்புதமான ஒரு நாள். முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். மிதுனராசி என்பர்களே, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் எது? அவனுடைய பாக்கியம். அவனுக்கு நிறையா பாக்கியசாலின்னு சொல்கிறோம். அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, எல்லா கிரகங்களும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கு. புதன். அற்புதமான காலகட்டம். செய்தொழிலில் வெற்றி, கல்வியில் முன்னேற்றம், வெளிநாட்டு யோகம், நல்ல புகழ், நல்ல திருமண செய்தின்னு ரொம்ப அற்புதமாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக நமக்கு இருக்க போகிறது. மிக முக்கியமாக சந்திர பகவான் நம்முடைய ராசிக்கு அதிபதி லாபத்தில் போகிறார். லாபத்தில் சந்திர பகவான் போகிறாருன்னா நமக்கு நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். நம்முடைய அறிவு திறமை இன்னைக்கு வெளிப்படும். கல்வியில், வேலை வாய்ப்பில், பிஸ்னஸில், குடும்பத்தில், எல்லாத்துலேயும் நமக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைய போகிறது. பெரும் புகழ் கிடைக்கும். எலக்ட்ரானிக்கல் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரபரப்பு, முன்னேற்றம் இருக்கும். ஃபினான்ஷியலாக சக்சஸ்ஃபுல் டே. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு 10வது ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமைந்திருப்பது ஒரு யோகம். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப். இன்னைக்கு நான் ஒரு புதுசாக ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் இன்றைக்கி கிடைக்க போகிறது. நீங்கள் சந்திக்க போகிறது யாரை தெரியுமா? இன்றைக்கி விவிஐபி சமுதாயத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிற நபர்கள், உங்கள் செல்வாக்கை உயர்த்த போகிற நபர்களை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. கன்னிராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் எதுன்னு கேட்டால் அவன் பார்க்குற வேலைனாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் தான் பார்க்கும்போதே ஒருத்தரை கேட்குறோம், நான் சும்மா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வேலைங்கிறது மிகப்பெரிய அவசியமாக இருக்கு. அந்த வேலை இன்னைக்கு பலருக்கு கிடைக்க போகிறது. மிகப்பெரிய யோகம். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்காருன்னா அது அனுகூலம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடி வரும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு இருக்கும். பிஸ்னஸ் லாபம் தரும். துலாம் ராசி அன்பர்களே,
5ஆம் இடம் வலுத்திருக்கு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. போன ஜென்மத்தில் நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன்யா. சிலரை பார்க்குறோம், வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் வெற்றி. எப்படி கிடைக்குது? எங்கிட்ட இருந்து அவங்களுக்கு மட்டும் வருது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி அவங்க போன ஜென்மங்கிற பேங்கில் புண்ணியம்ங்கிற அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. நினைக்கிற போதெல்லாம் சொகுச்சா வாழறாங்க, சந்தோஷம் வாழறாங்க. அந்த அனுக்கிரகம் இருக்கு. துளாராசிக்கு இப்போ அப்படி தான் ஆரம்பிக்குது. 8ல் சந்திரன் இன்னைக்கு. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போய்க்கிடுங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. யாரையும் நிந்தனம் பண்ணி பேசாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் இருந்துக்கிடுவீங்க. நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னன்னா, சில விஷயங்கள் அப்படித்தான் வாழ்க்கையில். உங்களை மீறி நடக்குதா, அமைதியாக இருக்கணும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள். நம்மை மீறிய சில சம்பவங்கள் நடக்குதா, அமைதியாக இருக்கணும். சார், எங்களை மீறிய சம்பவங்கள் நடக்குது, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடணும். கங்காதீஸ்வரன் சென்னையில் இருந்தால் புரசைவாக்கம் கங்காதீஸ்வரன். கங்காதீஸ்வரனை வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றி. தலையிலே கங்கையை சூடிய சிவபெருமான் எங்க இருந்தாலும் வழிபட வேண்டிதானே. இன்னைக்கு உங்களுடைய சொல், பேச்சு, செயல் அத்தனை வெற்றி தரும். தனுசு ராசி அன்பர்களே, சார் எனக்கு ஒரு மாற்றம் தேவை வாழ்க்கையில். அந்த மாற்றம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு. 6வது ஸ்தானத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் ஒரு அற்புதமான மாற்றத்தை தருவார். ஒரு கடன் உதவி எனக்கு வேணும் சார். கடன் இருந்தால் தான் என் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண முடியும். கடன் உதவி கிடைக்கும். சில பேர் இன்றைக்கு முடி காணிக்கை கொடுப்பீர்கள். நேர்த்தி கடன் இருக்கும். உங்கள் குலதெய்வத்துக்குரிய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீர்கள். அது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி தான் கும்பிடணும். நான் அப்படியெல்லாம் கும்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு முறையாக நேர்த்தி கடன் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா வெற்றியும் வந்து சேரும். தனம், கல்வி, லாபம் தரும். மகர ராசி என்பர்களே, காதல் உறவுகள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். வேர்வை சிந்தி உழைத்து காசு அதற்கு பரிசாக கிடைக்கும். நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, இதுவல்லவோ நல்ல நாள் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கும். புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்குகிற நாள். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குகிற நாள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய நாள். வீட்டில் சுப செய்திகள் தேடி வரும் நாள். எவ்வளவு நாள் வருது பாருங்க. ரொம்ப நல்ல நாள் உங்களுக்கு இது. மீனராசி என்பர்களே, 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போறாரு. முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி. நீங்கள் சில பேர் கை வளையல் வாங்குவீங்க, கழுத்து நகை வாங்குவீங்க. தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளோட நல்லுறவு இருக்கும். ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட நல்லுறவு இன்றைக்கி இருக்கும். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?